Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டு அங்கே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்த போது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட தொல்லைகள், துன்பங்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் வார்த்தைகளால் வசைபாடினார்கள். சிறுவர்களை வைத்தும் அடிமைகளை வைத்தும் கற்களால் எரிந்து துன்புறுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்களில் ரத்தம் வடிந்தோடியது. அவருடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாக்கப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த ஊரை அழித்து விடவா என்று கேட்டபோது அவருடைய சந்ததிகளாவது இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், எனவே அழிக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது வரையில் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னுடைய பெரிய தந்தையின் மரணம், அதையடுத்து 3 தினங்களில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுடைய மரணம், இதனால் மிகப்பெரிய கவலைக்குள்ளான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மேல் அங்கு அதிகமான துன்பங்கள் அந்த மக்கள் இழைத்த போது தாயிஃபிலாவது ஆறுதல் கிடைக்கும் என்று வந்தால் அங்கேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவலையில் ஆழ்த்துகிற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துகிற செயல்களே அங்கேயும் நடைபெற்றது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலை தோய்ந்த நிலையில் இந்த மக்கள் வழிகேட்டிலேயே இருக்கிறார்களே, வழிதவறி இருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாத்திற்கு அழைத்தால் வரமறுக்கிறார்களே என்ற கவலையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்பி வந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் பயணம் அது நடைபயணமாகவே அமைந்தது. திரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகிற போது வருகிற வழியிலே ரபீஆ என்பவருடைய மகன்களாகிய ஷைபா, உத்பா ஷைபா 2 சகோதரர்களுக்குரிய ஒரு தோட்டம். அவர்கள் இஸ்லாத்தின் கடுமையான எதிரிகள். அவர்களுடைய தோட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்து அவர்கள் அடைக்கலம் தந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்க்காரர் என்கிற பாசம், நமது ஊரை சார்ந்தவர் என்கிற பாசத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரியாக இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே அடைக்கலம் தந்தார்கள். அந்த மரத்தின் நிழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து 2 ரக்காத் தொழுது விட்டு அந்த மரத்தின் நிழலில் உட்கார்ந்து பிரார்த்தித்த பிரார்த்தனை, அந்த துஆ வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லம்மா தூஃபி அபூ தாலிப் ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா தாயிஃப் மாஷியன் அலா கதமைஹி யதுஊஹு மினல் இஸ்லாம். அபூ தாலிப் மரணித்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு பயணமானார்கள், நடைபயணமாகவே. அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஃபலம் யுஜீபூஹு, அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். ஃபன்ஸரஃப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தார்கள். ஃபஅதா லில்ல ஷஜரத்தின் ஃபஸல்லா ரகஅத்தைனி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தின் நிழலுக்கு வந்தார்கள். அந்த மரத்தின் நிழலிலே 2 ரக்காத் தொழுதார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்ம கால், பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இலைக அஷ்கு துஅஃப குவ்வதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ். யா அல்லாஹ், என் பலவீனத்தையும் என் இயலாமையையும் மக்களின் பார்வையில் நான் ஒரு பொருட்டாக மதிக்கப்படாததையும் குறித்து உன்னிடம் முறையிடுகிறேன். என்னுடைய பலவீனம் இது, என்னுடைய இயலாமை இது, மக்கள் என்னை ஒரு பொருட்டாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற கஷ்டமான சூழ்நிலையை உன்னிடத்தில் நான் முறையிடுகிறேன். யா ரஹ்மர் ராஹிமீன் அன்த ரப்புல் முஸ்ததாஃபீன், கருணையாளர்களில் எல்லாம் மிக கருணையாளனே, நீ ஒடுக்கப்பட்டோரின் இறைவன், நீ பலகீனமானவர்களின் இறைவனாக இருக்கிறாய். வஅன்த ரப்பி இலாமன் தகில்னி, நீ என்னை படைத்து பாதுகாப்பவன்,
நீ என்னை யாரிடம் ஒப்படைக்க போகிறாய்? நீ யாரிடம் என்னை ஒப்படைக்க போகிறாய்? இலா பஈதின் யதஜஹமனி அம் இலா அதுவின் மல்லத்தஹு அம்ரி. என்னை இகழ்ந்து பார்க்கும் தொலைதூர அந்நியனிடமா, அல்லது என் மீது அதிகாரம் கொடுத்த நீ அதிகாரம் கொடுத்த எதிரியிடமா, யாரிடம் என்னை ஒப்படைக்க போகிறாய் அப்படின்னு ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்கிறார். துஆ இல்லம் யகுன் பிக அலைய கலபுன் ஃபலா உபாலி வலாக்கின் ஆஃபியத்துக அவுஸஉலி. நீ என் மீது கோபப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீ கோபப்பட்டாதான் நான் கவலைப்படுவேன், நீ கோபப்படவில்லை என்றால் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் உன் அருள் என் விஷயத்தில் மிக விசாலமானது. அஊது பிநூரி வஜ்ஹிகல்லதி அஷ்ரகத் லஹு ظுலுமாத்து வஸுலுஹு அலைஹி அம்ருத் துன்யா வல் ஆখিরা. உன் திருமுகத்தின் ஒளியினால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த ஒளியின் மூலமாக இருள் அகற்றப்பட்டு இவ்வுலக மற்றும் மறுமை காரியங்கள் சீர் செய்யப்படுகின்றன. ஐ யன்ஸிலபி கலபக அவ் யஹில்லபி சுஹ்தக. இறைவா, உன் கோபம் என் மீது இறங்குவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். லக்கல் உதுபா ஹத்தா தர்வா வலா குவத இல்லா பில்லா. நீ திருப்தி அடையும் வரை உன்னிடமே முறையீடு உள்ளது. எந்த காரியம் செய்ய சக்தியினிடத்திலே இல்லை உன்னுடைய உதவி இல்லாமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உருக்கமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வின் முன்னிலையில் துஆ செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சில துஆக்கள் வரலாற்றில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த துஆக்களில் இந்த தாயிலிருந்து திரும்பி வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த துஆ இருக்கிறதே, இது வரலாற்றில் மிக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் நடைபெறுகிற சமயத்திலே இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் நேரத்திலே கூடாரத்திலே அமர்ந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, ரஹ்மதிக அஸ்தகீஸ். இறைவா, உன்னை கொண்டே நான் உதவி தேடுகிறேன், உன்னை கொண்டே உதவி தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள். இந்த படை அழிக்கப்பட்டால் இறைவா, உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே ஆட்களே இருக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அதுபோல சில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த துஆக்கள் முக்கியமான துஆவாக இந்த தாயிலிருந்து திரும்பி வந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த துஆ இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மை யுஜீபுல் முதர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் அஇலாஹும் அல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். அதாவது நிர்பந்தத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாக்கப்பட்டவன் அவன் துஆ செய்தால் அதை அவன் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவர்களின் கஷ்டங்களை நீக்குவான், அவர்களை பூமியின் பிரதிநிதிகளாக உங்களை நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, என்னோடு வேறு கடவுள் இருக்கிறானா? அதாவது கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டவர்கள் துஆ செய்கிற போது யார் துஆவை ஏற்றுக்கொள்வது? நான் தானே அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை நான் பிரதிநிதிகளாக, இந்த பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு, என்னோடு வேறு கடவுள் இருக்கிறானா? ஆனால் குறைவானவர்களே சிந்திக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா இதற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தர இருக்கிறான் பெருமானாருடைய பிரார்த்தனையின் மூலமாக. என்றால் இதற்கு பிறகுதான் மதீனாவின் வாழ்க்கை. அவர்களை அல்லாஹ் மிகச்சிறந்த ஆட்சியாளராக அங்கே அமர வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கிருந்து கொண்டு மிகப்பெரிய உலகம் முழுவதும் இஸ்லாத்தை பரப்பினார். ஆனால் அல்லாஹ் பிரார்த்திக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிறார். பிரியர்களே, பொதுவாக கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்களுடைய ஈமானுக்கு தக்கவாறு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகிறது என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமான் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்கிறார்கள், கால் குல்து யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அய்யுன் நாஸி அஸத்து பலாஅன், மனிதர்களில் யாருக்கு அதிகமாக சோதனை வரும் என்று கேட்டபோது, கால அல் அம்பியா, நபிமார்கள் தான் அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சும்மல் அம்சல், பிறகு அதற்கடுத்த அந்தஸ்திலே உள்ளவர்கள்.
பல்லம்சல் அதற்கடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். இப்படி அவர்களுடைய ஈமானுக்கு தக்கவாறு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். யுபத்தன ரஜுல் அலா ஹஸ்பி தீனிஹி ஃபஇன்கான தீனுஹு சரியன் இஸ்தத்த பலாஹு. ஒரு மனிதன் அவனுடைய ஈமானுக்கு தக்கவாறு சோதிக்கப்படுவான். அவனுடைய ஈமான் பலமாக இருந்தது என்றால் சோதனைகளும் அதிகமாகும். வயின்கான ஃபீ தீனிஹி ரிக்கத்தன் உபுத்துலி அலா ஹஸ்பி தீனிஹி. அவனுடைய ஈமான் பலகீனமாக இருந்தது என்றால் அதற்கு தக்கவாறு அவனை சோதிக்கப்படும் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிப் பின் அபி வக்காஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு யாருக்கு அதிக சோதனை வரும் என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் சொன்னார். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரின் ஈமானை விடவும் மிக சிறந்த ஒரு ஈமானாக அவர்களுடைய நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுடைய ஈமானுக்கு தக்கவாறு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், துன்பங்களை அனுபவித்தார்கள், கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான 3 கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த 3 கஷ்டங்களில் ஒன்று தாயிஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உத்பா ஷைபா அவர்களுடைய தோட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது அங்கே வந்து ஒரு நபர் பெருமானாருடைய அழைப்பு பணியின் காரணமாக அங்கே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அது பெருமானாரின் துஆவுக்கு பின் கிடைத்த ஆறுதல். அவர் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானா. ஆமீன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.